பரம்பரை சொத்து இல்லாம, விழுந்தா உதவுறதுக்கு சொந்தங்க இல்லாம, தனியா நின்று வாழ்க்கையில முன்னேறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கங்க. நீங்களும் 1000ல் ஒருத்தர் தான். ஊக்கம் நிறைந்த உழைப்பாளி ஊசி முனையில கூட முன்னேறிடும். எல்லாருமே சாதனையாளன் தான். ஏக்கம் நிறைந்த சோம்பேறி ஏணிகள் 1000 இருந்தாலும் ஒரு அடி கூட நகர மாட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். இன்னைக்கு போனோடனே தொழில் பண்றோம், 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும்ன்றது நடக்காத விஷயம். அது முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதை. முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். முயலாமை ஒருபோதும் வெல்லாது. நேற்றைய தினத்தை விட இன்றைய தினமும், இன்றைய தினத்தை விட நாளைய தினமும், நாளைய தினத்தை விட நாளைய மறுதினமும் வாழ்க்கையில் சிறிதாவது ஏற்றம் கண்டிருக்க வேண்டும். வாழ்வதில் உள்ள அர்த்தமே அதுலதான் இருக்கு. கடினமா உழைச்சவன் ஒரு காலமும் முன்னேற முடியும். கவனமா உழைத்தவர்கள் மட்டுமே முன்னேற முடியும். கடன் இல்லாம நினைச்ச மாதிரி எவன் ஒருவன் சிறப்பாக வாழ்கிறானோ அவன் தான் முழுவதும் ஆரோக்கியமான மனிதன். அன்னைக்கு நான் முடிவு பண்ண நினைக்கிறேன், என்னன்னாலும் சரி, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒரு அன்பிட், ஆனா நான் எல்லாத்தையும் கத்துக்க முடியும். அதுக்கு 10 வருஷம் ஆனாலும் சரி, நான் கத்துக்கிட்டு சாதிச்சே ஆகணும். ஏன்னா எங்க அம்மா எல்லாம் குழந்தைகளை தவிர வேற எதுவுமே தெரியாம வளர்ந்தவங்க. சோ இன்னைக்கு நான் அவங்களை சந்தோஷப்படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இது நான் மறுபடியும் சொன்னதுதான் திரும்ப சொல்லணும். இங்க திறமை இருக்கிறவங்க தோற்றதா சரித்திரம் உண்டு, ஆனா உழைக்கிறவன் தோற்றதா சரித்திரமே கிடையாது. இப்போ ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடுறோம். ஓடும் போது தடுக்கி கீழே விழுறது சகஜம்தான். ஆனா தடுக்கி விழுந்த இடத்துல அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. எந்திரிச்சு நின்று முன்ன விட அதிகமா ஓடணும், வேகமா. நிச்சயமா ஜெயிக்க முடியும். நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்து. அவ்வளவு ஈஸியால இந்த உலகத்துல நம்மள வாழ விட்டுற மாட்டாங்க. கூட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்ல நண்பா. நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ இதுதான் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம்ல, அதுதான் உண்மையான வெற்றி. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிங்க, பெருசா கனவு காணுங்க, பெருசா திங்க் பண்ணுங்க. அதையெல்லாம் யாரும் தவறுன்னு சொல்லவே முடியாது. பாரதி அவர்கள் சொன்ன ஒரு லைன்ஸ் தான், பெரிதினும் பெரிது கேள் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கணும் உங்களுடைய கனவுகள், அப்படி இருக்கணும் உங்களுடைய ஆசைகள், அப்படி இருக்கணும் அதுக்கான உழைப்பு. அப்படி நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க அடைய வேண்டிய இடத்தை நிச்சயமா அடைவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கு நண்பா. அது வேற யாருமே ஃபில் பண்ணவே முடியாது. ஆசைகள் இருக்கும், கனவுகள், இதுல என்ன தவறுகள்? அதனால நீ பெருசா கனவு காண நண்பா. அதையெல்லாம் ஒருத்தரும் ஒண்ணு சொல்ல முடியாது. ஜெயிப்பனா தோப்பனான்னு தெரியாது, ஆனா தோத்தாலும் ஜெயிச்சாலும் அது வரைக்கும் அந்த கனவை துரத்திட்டே தான் இருக்க போறேன். கனவுகள் ரொம்ப பெருசு. தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும்தான் தோணும், ஆனா அவமானப்பட்டா சாதிக்கணும்ன்ற வெறியே வரும்டா. பூவும் வேறில்லை, கருமேகம் போல நீர் இல்லை. Two things will define you ன்னு சொல்லுவாங்க. One is your determination when you have nothing. Your attitude when you have everything. அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலே நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை, நம்ம கடமையை செம்மையா செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். எல்லாருக்குமே நம்மள பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. இப்ப அழகும் ஆடம்பரமும் இருந்த 1000 பேர் கூட ஆசையா பழகுவாங்க. அன்பா இருந்தா பழகிற 10 பேர் கூட உண்மையா இருக்கும். நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்ல, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்ல. தன்னம்பிக்கையை மட்டும் எழுந்துறாத, அதுதான் உண்மையான பர்சனாலிட்டி. வெற்றிக்கு பின்னாடி போவாத, உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதுல உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையா உழைச்சுக்கிட்டே இரு. எதிரில ட்ரெயின் இல்ல, எது வந்தாலும் எதிர்த்து நிக்கணும்.